ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அதாவது என்ன பொட்டன்ஷியல் நம்ம கொடுக்குறோமோ அதனுடைய ஃபீட்பேக் தான் நமக்கு வரும் அப்படின்ட்டுங்கிறது வசனம் சொல்லுது. ஓகேவா? அதான் நம்ம என்ன எதற்காக ஓகே நம்மளுடைய இன்டென்ஷன் நம்மளுடைய நோக்கம் எதை நோக்கி இருக்கோ அதனுடைய பிரதிபலன் தான் வரும்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. ஓகேவா? எதை விதைக்கிறானோ அது தான் அறுப்பான் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் அப்படின்ட்டு. அப்போது நம்ம 100% கர்த்தராக இருக்க கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறோன்னா நம்ம நித்திய ஜீவனை குறித்து தான், அங்கே போகிறதுக்கு உண்டான வழியை குறித்து தான், அதனுடைய தேடலை குறித்து தான், அந்த சிந்தையில் தான் நம்ம இருக்கோம் இல்லையா? ஓகே, அதனால தான் உங்களுக்கு போதிக்கப்படுது, அதனால தான் உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க. சரியா? அப்போது இந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாம் எதை விதைக்கிறோம்? ஓகேவா? அதாவது இப்போது நாம் எதற்காக நம்ம செய்கிற விஷயங்கள் இருக்குது. வசனம் சொல்லுது, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள், மனப்பூர்வமாக செய்யுங்க அப்படின்ட்டு. ஓகே, அப்போ நம்ம செய்கிற விஷயம் ஒவ்வொன்றுமே வந்து யோசிச்சு பாருங்கள். அதாவது நீங்கள் எப்படி இதை ஆவிக்குன்னு விதைக்கிறதுன்னு சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். சரி, இப்போ மாம்சத்துக்கென்று விதைக்கிறது. ஓகே, நம்ம மெயினாக பாருங்களேன், சின்ன வயசுலேருந்து வீட்டில் என்ன சொல்லி வளர்ப்பாங்க? படின்னு சொல்லி வளர்ப்பாங்க இல்லையா? அந்த படிக்கிறதுனுடைய நோக்கம் என்ன? ஒரு நல்ல ஏர்னிங்ஸ், ஒரு இன்கமுக்கு வேண்டி. அந்த இன்கம் எதுக்கு? கொஞ்சம் நல்ல யார்கிட்டையும் வந்து பண தேவைன்னு போய் நிற்காமல் நம்மளுடைய தேவைகளை சந்திக்க முடியாது. நம்மளுடைய தேவை என்ன? உடை, உணவு, தங்குற இடம், இந்த மாதிரி. ஓகேவா? இல்லை பேர், புகழ், ஆடம்பர லைஃப் அப்படி கூட இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கு. ஓகே, நீங்கள் அப்போ அதுக்கு வேண்டி உங்கள் நோக்கம் இருந்ததுன்னா வசனம் சொல்லுது, வசனம் ரொம்ப கிளியராக வந்து சொல்லிச்சு, இந்த மாதிரி தாட்ஸோடு இருந்தீங்கன்னா அதனுடைய முடிவு அழிவு அப்படின்ட்டு. அப்போது ஆவிக்கென்று தான் விதைக்கணும்னு வசனம் சொல்லுது. அப்போ ஆவிக்கென்று எப்படி விதைக்கிறது? இதையே ஒரு சிலர்கள் வந்து ஊழியர்கள் வந்து சொல்லுவாங்க. எப்படின்ட்டா, இப்போது கர்த்தருக்கு இப்போ நம்ம படித்து பெரியாள் ஆகி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக வாழணும் அப்படின்ட்டு, அதாவது நல்ல இன்கம், நல்ல கிரேட் லெவலில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே இருந்து ஓகே கர்த்தர் என்னை உயர்த்தினாருங்கிற நிறைய பேர் யோசிப்பை எடுத்துப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி வந்து கர்த்தர் என்னை உயர்த்திருக்காருன்னு சொல்லி சாட்சியாக வாழணும் அப்படி நினைப்பாங்க. ஓகேவா? இங்கே புதிய ஏற்பாடில் அந்த லைஃபே இல்லை. ஓகேவா? புதிய ஏற்பாடான லைஃபே டோட்டலி வேறு. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. அப்போ சரி, ஆவிக்கென்று எப்படி விதைக்கிறது? நீங்கள் காலையில் எழும்புறீங்க, ஒரு வேலை செய்கிறீங்க. ஓகே, அதாவது சமையல் வேலை எடுத்துப்போமே. காலையில் எழும்பி வந்து சமையல் செய்கிறீங்க வச்சுக்கோங்களேன். அது யாருக்கு செய்கிறீங்க? ஆக்சுவலாக பார்த்தா இந்த பூமியில் இருக்க, உங்களை சுற்றி இருக்க, குடும்பத்தில் இருக்க நபருக்கு செய்வீங்க. ஓகே, உங்கள் மைண்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, நீங்கள் அவங்களுக்கு வேண்டி செய்யலை. ஓகேவா? அந்த ஆத்மா பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு கொஞ்சம் வருஷம் பூமியில் உயிர் வாழணும் இல்லையா? அப்போ அந்த உயிர் வாழ்கிறதுக்கு உங்கள் கரத்தினால நீங்கள் ஆகாரத்தை பிள்ளைகளுக்கோ புருஷனுக்கோ பெற்றோருக்கோ கொடுக்குறீங்க. அப்போது அதுக்கு வேண்டி ஓகே, அப்போது அவங்க தேவ நோக்கத்தை செய்கிறதுக்கு பூமியில் வாழ்கிற காலம் உயிரோடு இருக்கிறதுக்கு நீங்கள் சமையல் செய்கிறீங்க. ஓகேவா? சமையல் செஞ்சு கொடுக்குறீங்க. அப்போ அந்த தாட்டோட வந்து நீங்கள் சமையல் பண்ணணும். ஓகேவா? அப்போது அதுதான் ஆவிக்கென்று நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் வசனத்தின் அடிப்படையில் பார்த்து உணர்ந்தால் தான் வந்து நீங்கள் நித்திய ஜீவன் போக முடியும். ஒரு சமையலுக்கு இப்போ பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, எதுக்கு படிக்கிறாங்க? வேதத்தில் நான் இன்னும் நிறைய கற்று தேரணும். ஓகேவா? தேவனிடத்திலிருந்து நிறைய நான் பெற்றுக்கொள்ளணும். ஆசீர்வாதத்தை சொல்ல, வெளிப்பாடுகள், ரகசியங்கள், கிறிஸ்து இயேசு அறிகிற அறிவு, பிதாவாகிய தேவனை அறிகிற அறிவு, பரிசுத்த ஆவியானவரை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த உணர்வு. ஓகே, இதுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, படிப்பு கொஞ்சம் அவசியமாக இருக்குது இல்லையா? படிக்கலைனாலும் வந்து கண்டிப்பாக வந்து ஆவியானவர் நடத்துகிறாரு. கல்லாதவர்களாக இவர்களை கொண்டு வந்து பெரிய காரியங்கள் செஞ்சால் வந்து உங்களையும் என்னையும் கொண்டு வந்து ரொம்ப பெரிய காரியம் செய்வார். நான் படிக்காதவன் தான். ஓகேவா? 10th வந்து ஜஸ்ட் பாஸு, +2 வந்து ஃபெயில் லேயர் ஸ்டூடெண்ட் தான். ஓகேவா? இப்படி இருக்கும்போது நம்ம படிக்கும்போது அந்த தாட்டோட படிக்கணும். ரெண்டாவதாக படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், பெற்றோர் உங்களை படிக்க சொல்கிறாங்களா, வசனத்தின்படி நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சிருந்து கண்டிப்பாக படிக்கணும். சரியா? படிப்பு வரல, அதெல்லாம் வந்து வேறு செக்மெண்ட். ஓகே, நீங்கள் ஆவிக்கென்று எப்படி விதைக்கிறதுன்னு மட்டும்தான் நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஆவிக்கென்று அதை உங்களுடைய ஆவிக்கென்று விதைக்கிறது. ஓகேவா? இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற இடத்துலையும் ஓகே, எஜமான்களுக்கெல்லாம் கீழ்ப்படிய சொல்லியிருக்கேன். அவங்க துன்மார்க்கராகவே இருந்தாங்களோ அவங்கள நியாயம் தீர்க்கிற தேவன் ஒருத்தர் இருக்காரு. ஓகே, பட் அவங்க
என்ன ஒர்க்குக்கு நம்ம நியமிக்கப்பட்டிருக்கோமோ அந்த ஒர்க்கு டைமிங்கு அது எல்லாமே வந்து சரியாக நம்ம செய்யணும். ஓகேவா? எதுக்கு? அதாவது காண்கிற வைகளில் நாம் உண்மையாக இல்லைன்னா காணாத தேவனுடைய பரம ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை அதனுடைய கிரியைகளை நாம் எப்படி செய்ய முடியும்? அதனுடைய ப்ராக்டிஸாக நினச்சி தான் நீங்கள் செய்யணும். டைமுக்கு வரணும். ஓகேவா? அப்போ வந்து நீங்கள் அதை யோசிக்கணும். அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு உரிய விஷயத்தில் ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணும். அவர் டைமுக்கு கர்த்தர் வந்து இந்த டைமில் அங்கே இருக்கணும்னு சொல்கிறார். அது வந்து போகிறதுக்கு இங்கே நீங்கள் வேர்ல்ட்லி ஒர்க்கில் இருந்து ஆயத்தப்படணும். இதில் உண்மையாக இருந்தால் தான் வந்து அவருடைய காணாதவைகளாக இருக்க ஓகே ஒருத்தருமே வந்து பார்க்காத தேவனிடத்திலிருந்து வர அந்த வெளிப்பாடுகள், அந்த கிரியைகள், அந்த சித்தத்தை நாம செய்ய முடியும். அப்போ ஆவிக்கென்று இப்படி தான் வந்து விதைக்கணும். ஓகே, நான் 2-3 எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். நீங்க கேட்டீங்கன்னா வந்து நிறைய சொல்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஓகே, அப்போ இதுல எப்படி பிரதர் நான் வந்து ஆவிக்கென்று விதைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா சொல்றேன். ஓகே, வீடியோ எண்டில் வந்து ஃபோன் நம்பர் இருக்கு, தாராளமாக கேட்கலாம். சரி, ஓகே. அப்போ இதுல இனி ஒரு விஷயத்தையும் கூட நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே, உங்ககிட்ட இருந்து வெளிவர கிரியைகள் இருக்கு இல்லையா, இது உங்களுக்குன்னு வந்து செய்கிற விஷயங்கள். இப்போ மற்றவங்களுக்கு உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது. ஓகேவா? உங்கள் நாவிலிருந்து ஒரு வார்த்தை புறப்படுது. ஓகேவா? இப்போது விதைங்கிறது வசனத்தை குறிக்குது இல்லையா? உங்கள் வாயில் இருந்து வர வார்த்தை அது எப்படி மாம்சத்துக்கென்று வந்து நீங்கள் இது பண்ணுறீங்களா? அதாவது உங்களுடைய ஜீவனத்துக்குன்னு சொல்லிட்டு கடன் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு சில விஷயங்கள் இப்போ மார்க்கெட்டிங்லாம் இது பண்ணுறாங்களா? மார்க்கெட்டிங் மெயினாக வாய் தானே. அப்போது இந்த மாதிரி உங்கள் வாய் எதை பேசுது? ஆவிக்கென்று விதைக்குதா? நீங்கள் பேசுகிற உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தைகள் மற்றவங்க கேட்குறவங்க காதுகளுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கா இல்லையாங்கிறத ஆராய்ஞ்சு பாருங்கள். ஓகே, அப்போ நம்மக்கிட்ட இருந்து புறப்படுறது எல்லாமே அதுவுமே வந்து என்ன ஆவிக்கென்று தான் விதைக்கப்படணும். ஓகேவா? அப்போ உங்களுக்குள்ள ஆவிக்கென்று விதைக்கணும், மற்றவங்க உங்களிலேருந்து வெளியே வருது இல்லையா, அதுவுமே வந்து ஆவிக்கென்று தான் வந்து விதைக்கணும் இல்லையா? அப்போ நம்ம எல்லாரும் நம்ம மாம்சத்துக்குன்னு விதைக்காமல் ஆவிக்குன்னு விதைப்போம். ஏன்னா வசனம் சொல்லுது நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம். நமக்குள்ளே விதைக்கிறதா இருக்கட்டும், நம்மளிலேருந்து புறப்படுற விஷயமா இருக்கட்டும். ஓகே, கர்த்தரையே வந்து யோசிப்போம், அவருடைய வேதத்தையே தியானிப்போம், அவர் கூடயே சஞ்சரிப்போம், அவரோடய கூட இருப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.